वाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम तत्सत् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जलाशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मया ददाति स्वपदातिकं। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशु गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमद् भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चाताद सतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। எல்லாருமே हरे ஹரே कृष्णा கிருஷ்ணா हरे ஹரே कृष्णा கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா कृष्णा ஹரே हरे ஹரே हरे ஹரே हरे ராம राम ஹரே ராம हरे राम 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 ராம हरे ஹரே हरे ஹரே हरे ஹரே कृष्णा கிருஷ்ணா हरे ஹரே कृष्णा கிருஷ்ணா कृष्ण கிருஷ்ண कृष्णा கிருஷ்ணா हरे ஹரே हरे ஹரே हरे हरे ஹரே हरे ராம राम ஹரே हरे ராம हरे राम 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 ராம राम ராம हरे ஹரே ஹரே। हरे 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 जय जय श्री चैतन्य जय नित्यानंदा जय 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 श्री चैतन्य जय चैतन्य जय नित्यानंदा नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। जय जय अद्वैत चंद्र जय जय कमल जय भक्त जगत वृंदा वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंदा जय 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 श्री चैतन्य जय नित्यानंदा जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा ஒரே ஒரு செகண்ட் இருங்க, சேவ் பண்ணிடுறேன். மல்லிகா மாதாஜி இருக்காங்களா? இல்ல நான் போறேன், ஒரு செகண்ட். ஹரே கிருஷ்ணா. 70 இல்ல 70 இல்ல. ஆமாங்க ஆமா மாதாஜி மத்த மாதாஜி काले स्नानकारी देहि जगन्नाथा संकीर्तने नृत्यकारे भक्तगण सता। प्रातःकाले स्नानकरी देकी जगन्नाथ சங்கீர்த்தன நிறுத்தியகரே பக்தகன சதா. அதிகாலையில் நீராடிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பகவான் ஜெகநாதரை தரிசிக்க கோயிலுக்கு செல்வார். அதன் பின்னர் அவர் தமது பக்தர்களுடன் சங்கீர்த்தனம் புரிவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து ஆப்வியஸ்லி காலையில வந்து அவர் வந்து கோயிலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க சங்கீர்த்தன் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு. ஓகே 71. कबू अद्वैत नाचाया कबू नित्यानंदे कबू हरिदासा नाचाया कबू अच्युतानंदे। काबू अद्वैते नाचाया काबू नित्यानंदे काबू हरिदासे नाचाया काबू अच्युतानंदे. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நாமஜபம் மற்றும் நடனம் மூலம் அத்வைத ஆச்சாரியாரை நடனமாடத் தூண்டினார். சில சமயங்களில் நித்யானந்த பிரபு, ஹரிதாச தாகூர் மற்றும் அச்சுதானந்தரையும் நடனமாடத் தூண்டினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. என்ன அந்த பண்ணாங்க அப்படின்னா பின்னாடி இந்த எல்லாரையுமே படம் நல்லா இருக்கு மாதாஜி, இதுக்கு தகுந்த correct. மாதிரி. ஓ அந்த இது இது ஆ, வந்திருக்கா? தேங்க்யூ. கோஇன்சிடென்ட்லி வெரி நைஸ் அப்சர்வேஷன். ஸோ அதனால வந்து என்னன்னா ஒருத்தர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் ஆடவும் வைக்கிறார் அவரு அப்படின்றது. ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிலெல்லாம் டான்சிங் ப்ராக்டிஸ் இல்லையோ நான் வந்து இஸ்கான் துவாரகால போயிருந்தேன். அங்க வந்து கிருஷ்ணா ருக்மணி கோயில். அப்போ வந்து ஒரே ஒரு பொண்ணு எல்லாரும் கீழே இருக்காங்க யாருமே, ஆனா அவ பாட்டுக்கு அனுபவிச்சு ஆடிட்டு இருந்தா. ரைட், இந்த சுகம் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது, இன்க்ளூடிங் பப்ல. பப்ல கூட ஒரு 5 பேர் ஆடினாதான் நம்ம கூத்தா சேரணும். தனியா நம்ம ஆடினா லூசுன்னு நினைப்பாங்க. கரெக்டா? ஆனா கோயில்ல என்னன்னா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். நிறைய தடவை சொல்லுவாங்க இந்த மாதிரி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இவ்வளோ நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு. ஆழ்ந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கோயில்ல நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரீடம், கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற ஃப்ரீடம் எங்கேயுமே இல்லை. நம்ம யாத்ரால கூட போனோம் இல்லையா? ஐ திங்க் யாத்ராக்கு வந்தவங்க எல்லாம் தெரியும்.
என்ன வேணா பண்ணுவோம், எங்க வேணா உட்காருவோம், எப்படி வேணா பண்ணுவோம். ரைட். ஸோ கரெக்ட் டைம்ல நல்லா சாப்பிடுவோம், பிரசாதம் வெரைட்டியா கிடைக்கும். ஏகாதசி ஃபீஸ்டிங் அனுவேன் எப்பவுமே நான். ஏன்னா வீட்டில் இருக்கச்சே கூட ஒருவேளை அப்படியே ஏகாதசி சமைச்சாலும் மிஞ்சி போனா ஒரு சாபுதானா இதை சமைப்போம். ஆனா அங்க வந்து அப்படியே ஒரு 5 வெரைட்டி இருக்கும், அதுவும் வெரைட்டி வெரைட்டியா பண்ணி வைப்பாங்க. சாபுதானா பாயசம், சாபுதானா கிச்சடி, அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், அந்த மாதிரி ஒரு 5-6 ஐட்டமாவது இருக்கும். ரைட். ஸோ அதனால வந்து ஒரு சைடில் ஃபீஸ்டிங், ஒரு சைடில் டான்சிங். நல்லா பிரபுபாத் கேட்டாராம் யாரோ ஒருத்தர், அதாவது ஒருத்தர் கேட்டாராம், கிருஷ்ணர் இருக்காரு இருக்காருன்னு சொல்றீங்களே, ஒருவேளை கிருஷ்ணர் இல்லைன்னா அப்படின்னு. அவர் திரும்ப கேட்டாராம், சரி கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்றீங்களே, கடைசி காலத்துல ஒருவேளை கிருஷ்ணர் இருந்தாருன்னா? ரைட். ஏன்னா நம்ம ஒன்றும் பெருசா சாக்ரிஃபைஸ் என்ன பண்றோம், நம்ம டான்ஸ் ஆடுறோம் இது அதுன்னு. எதுக்கு நான் கேட்டேன்னா, நான் வந்து போயிருந்தேன் அந்த துவாரகா பிஜில, இஸ்கான் துவாரகா பிஜில வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம மாதிரியே தான். ஆனா நித்யானந்தா பரம்பரை நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன். அதாவது நித்யானந்தா பரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட பரிவார்ல வந்தவங்க. எல்லாமே நம்ம பிரின்சிபல் தான். லிட்ரலி அந்த சைத்தன்யா போட்டோ எல்லாம் கூட அவங்க வைக்கிறாங்க. ஒண்ணே ஒண்ணு என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம பப்ளிக் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா, ஜெயபத்கா குரு மகாராஜ் கிட்ட இருந்து எல்லாமே அவங்களுக்கும் அதே ப்ராசஸ். ஆனா அவங்க ரொம்ப சைலண்டா பண்றாங்க. அதாவது ரொம்ப பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. மாதாஜி நம்ம பப்ளிசிட்டி பண்றது கரெக்டா தப்பான, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மோஸ்ட்லி இல்லைன்னு இல்லை, பட் மோஸ்ட்லி அவங்க வந்து அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே தான். ரைட். பிறந்தவங்க எல்லாம் வந்து பிராமணர்கள், அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் இனிஷியேஷன் எல்லாமே. ஆனா ஸ்ரீலா பிரபுபாத் எப்படி நம்மளுக்கு, நம்ம எந்த காஸ்டா இருந்தாலும், எந்த ரிலீஜனா இருந்தாலும், நம்ம வந்து சூத்ராவா இருந்தாலும், ம்லேச்சாவா இருந்தாலும், அவர் வந்து என்ன சொல்றாரு, பிரச்சனையே இல்ல, கிருஷ்ணர் கிட்ட போறதுக்கு உனக்கு அடுத்த பிறவி தேவையில்லை, இந்த பிறவியிலேயே கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா பிராமணர்கள் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இல்ல நீங்க வந்து பிராமணரா பண்ணணும்னா புண்ணியம் பண்ணிருக்கணும். அது உண்மைதான். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பிராப்த புண்ணிய கிருத்த லோச்சான் உச்சித்வா சாஸ்வதா சமாக சுச்சிமான் ஸ்ரீமதாம் தேகே யோகோ பிரஷ்டோ அபிஜாயத்தே. புண்ணியம் பண்ணாதான் வரும் அப்படின்னு. ஆனா இவருக்கு பிரபுபாத்தா என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் இல்ல, இன்னொரு ஜென்மம் பிடிச்சு வரணும்ன்றது அவங்களோட ரூல். ரைட். ஆனா பிரபுபாத் என்ன நம்மளுக்கு கிருஷ்ணர் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எதை வச்சு அவர் கிஃப்ட் கொடுக்குறாருன்னா, நம்ம சைத்தன்யா நித்யானந்தாவை வச்சு அவங்க வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. ஸோ அந்த கிஃப்டை அவர் அப்படியே பரம்பரையில அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் என்ன சொன்னார் பிரபுபாத்தனா, எப்படி இருந்தாலும் என்ன ப்ராப்ளம், நீங்க வந்து ஆட போறீங்க, டான்ஸ் பண்ண போறீங்க, நீங்க என்ஜாய் தானே பண்ண போறீங்க. ஏதாவது ரொம்ப கஷ்டமா நீங்க அப்படியே தபஸ் பண்ணணும், ஒரு ஃபாரஸ்ட்ல ஒத்த கால்ல நிக்கணும், துருவா மாதிரி எல்லாம் பண்ணணும், நம்மளுக்கு ப்ராப்ளம். இங்க நம்ம என்ஜாய் பண்றோம், சாப்பிடுறோம். என் பொண்ணு கூட சேர்ந்தா, ஏன் இவ்வளோ சுத்திட்டு வந்து இப்படி இரும்புறீங்க, ஒண்ணுமே முடியல அப்படின்னு. எங்க அம்மா வேற சொன்னாங்க, தூங்கவே இல்லை. கரெக்ட். அது வந்து எக்ஸப்ஷனலா நாங்க பண்ணது. பட் அதர்வைஸ் நார்மலா யாத்ரா பாணி பார்த்தோம்னா எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம், சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தோம். எக்ஸப்ஷனல்லாம் ரூலாக எடுக்க முடியாது. இப்போ ரேவதி மாதாஜி போன 5 நாள்ல 2 நாள் ஃபாஸ்டிங்னு ஒன்றுமே சாப்பிடல. பட் அதை வந்து நம்ம ரூலாக எடுக்க முடியாது. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க கொடுத்த பிரசாதம், அவங்க கொடுத்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். ரைட். அதை வந்து பண்ணிட்டு லாஸ்ட் மூமெண்ட்ல இல்லையோ இருக்கோ எது தெரிஞ்சாலும் நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணி தான் இருப்போம். ஆனா அவங்க வந்து லைஃப் ஃபுல்லா தப்பு பண்ணிட்டு கடைசி மூமெண்ட்ல வந்து கிருஷ்ணர் இருக்காருன்னா கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது இல்லையா. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாத்தா சொன்னாராம். கபு வக்ரேஸ்வரே கபு ஆரா பக்த கணே त्रिसन्ध्या कीर्तनकारे गुण्डिचा प्राण गणे. प्रभु वक्रेश्वरे कबू आरा भक्त गणे திரிசந்தியா கிரித்தன குரிகரே குண்டிசா பிரசங்கானே. சில நேரங்களில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வக்ரேஸ்வரர் மற்றும் இதர பக்தர்களையும் பாடுவதிலும் ஆடுவதிலும் ஈடுபடுத்தினார். தினமும் 3 வேளை காலை, மதியம், மாலை அவர் குண்டிசா கோயிலின் முற்றத்தில் சங்கீர்த்தனம் புரிவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ வக்ரேஸ்வரர் பண்டிட் யாரு? எப்பவுமே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறவர் வெரி நைஸ், மாதாஜி. வெரி நைஸ். கரெக்ட். எப்பவுமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவரு, அவரோட ஒன் ஆஃப் த க்ளோஸ் அசோசியேட்ஸ். वृंदावने आयला कृष्णा ये प्रभुर ज्ञाना कृष्णेर विरह स्फूर्ता आयला अवसाना. वृंदावन आइल कृष्ण ये प्रभु ज्ञान கிருஷ்ண வீரக ஸ்பூர்த்தி கைல ஆவசான. அச்சமயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விருந்தாவனத்திற்கு திரும்பி விட்டதாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உணர்ந்தார். இவ்வாறு நினைத்தால் அவரிடமிருந்து கிருஷ்ணனின் பிரிவு உணர்ச்சிகள் முடிவிற்கு வந்தன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவர் வந்து என்னன்னா, அவர் விருந்தாவனுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து
ஓகே நம்ம கிட்ட வந்துட்டாரு, ஏன்னா அவர் ராதா பாவம், ரைட்? ஸோ அப்பனா விருந்தாவன் வந்துட்டாருன்னா திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு அந்த பாவத்துல இருக்கிறதால அவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, மனம் வந்து கொஞ்சம் பிரசாந்தமாச்சு அப்படின்னு, அதனால அதை காட்டுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இதான் நம்ம ராதா கோவிந்த் கோயில். அந்த இதுல வந்து தேவ் தீபாவளி செலிப்ரேஷன் இருந்துச்சு. அப்போ அந்த பிக்சரே இருந்துச்சு, அந்த போட்டோ இருந்து நான் காட்டினேன். பட் மறுபடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகல, ஆச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். राधा संगे कृष्ण लीला, यही हाइला ज्ञानी, यही रसे मंग प्रभु हाइला अपने. राधा संगे कृष्ण लीला ये है தானே कैलास ज्ञाने ये ही रसे मग्न प्रभु அயிலா ஆப்பனே. கிருஷ்ணர் தற்போது ராதாராணியுடன் இணைந்து லீலைகள் புரிவதாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எண்ணினார். மேலும் அந்த லீலைகளின் ரச உணர்ச்சியில் தாமும் மூழ்கினார். தானே நினைச்சிட்டு தானே ஆட ஆரம்பிச்சுக்கிறார். ஆமா, ஸ்ரீகிருஷ்ண அவர் வந்து என்னன்னா விருந்தாவன் சொல்றாரு. அதுக்கப்புறம் சைத்தன்யா பிரபு எப்பவுமே வந்து அந்த ராதா ராணியும் கிருஷ்ணரோட பாஸ்ட் டைம்ஸ் நினைச்சிட்டு அவரும் இருந்தார். இது வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா டிவோட்டி ஃபீலிங்ல இருக்கிறதால. இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்தோம்னா, இப்போ தெய்வீகம் விட்டுருங்க, ஆர்டினரியா பாத்தீங்கன்னாலே ஒரு கெட் டுகெதர் இருக்கு, உங்க நெய்பர்ஸ் எல்லாம் வராங்கன்னா அவங்க போன அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், போத் பாசிட்டிவ் நெகட்டிவ். யாராவது தப்பா பேசிட்டு போனாங்கன்னா நமக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும். இப்போ சந்தோஷமா ஆச்சுன்னா அந்த சந்தோஷம், இப்போ நானே வெத்துக்கோங்க, யாத்ரா முடிஞ்சு எங்கேயாவது ஒரு வாரம் மேல ஆயிட்டு இருக்கு, ஆனாலும் அதை பத்தி நானும் பேசிட்டு இருக்கேன், தாரணேஸ்வரி மாதாஜியும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்? அந்த இம்பாக்ட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த டிவோட்டிஸ் என்னன்னா அவங்களால கண்ணால டைரக்ட்லி தே கேன் வியூ லிட்ரலி ராதாவும் கிருஷ்ணாவோட பாஸ்ட் டைம்ஸ் அவங்களுக்கு தெரியுது, ரைட்? அதனால வந்து என்னன்னா அவங்க எப்பவுமே அந்த பாஸ்ட் டைம்ஸ் நினைக்கிறதால அவங்க சிரிக்கிறாங்க, அவங்கக்குள்ள சண்டைனா அவங்க அஜிடேட் ஆவாங்க, அவங்கக்குள்ள பிரிவுனா அவங்க அழுறாங்க. ஏன் அவங்க வந்து அந்த அஷ்ட எக்ஸ்பிரஷன்ஸ் வருது, எக்ஸ்டட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க இல்லையா, அது ஏன் வருது அப்படின்னா அவங்களால உணர முடியுது. அந்த உணர முடியறதால தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யாவும் டிவோட்டி இதுல இருக்கிறதால அவராலையும் உணர முடியறதால அவர் அந்த ஃபீலிங்ல இருக்காரு அப்படின்றது. ನಾನು ಧ್ಯಾನೇ ಭಕ್ತ ಸಂಗೇ ವೃಂದಾವನ ಲೀಲಾ ಇಂದ್ರದ್ಯುಮ್ನ ಸರೋವರೇ ಕಾರೆ ಜಲ ಕೇಲಾ. ನಾನು ಧ್ಯಾನೇ ಭಕ್ತ ಸಂಗೇ ವೃಂದಾವನ ಲೀಲಾ இந்திரத்யும்னா சரோவரே கரே ஜல கலி கேலா. குண்டிச்சா கோயிலுக்கு அருகில் பல தோட்டங்கள் இருந்தன. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் அவை ஒவ்வொன்றிலும் பிருந்தாவன லீலைகளை செய்து வந்தனர். இந்திரத்யும்னன் என்ற ஏரியில் அவர் தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்திரத்யும்னான்றது ராஜா பேர் உண்டு, இல்ல ஒரு லேக் பேர் கூட, ரைட்? அதனால அவர் வந்து அங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்க நிறைய இருக்கு, குண்டிச்சா கோயில் பக்கத்துல வந்து நிறைய லேக்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால வந்து அங்க வந்து இவர் விளையாடினாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? आपने सकल भक्ते सिंचे जल दिया, सब भक्त गाना सिंचे चौथी के बेदिया. படிங்க யாராவது. अपने सकल भक्ते सिंचे जल दिया सब. हरे कृष्ण. சப பக்த सभा भक्त गण सिंजे सऊदी है विदिया. Translation. The Lord personally splashed all the devotees with water, and the devotees surrounding him on all sides also splashed the Lord. நம்ம விளையாடுவோம் இல்லையா, தண்ணியில எப்படி விளையாடுவோம், தண்ணி அடிச்சிட்டு விளையாடுவோம்ல, அதுதான் சொல்றாங்க. அவர் வந்து பண்றதோட அவரும் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தண்ணி எல்லாம் தெளிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அவர் கிருஷ்ணரே ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யாவே பர்சனலா பண்ணாருன்னு. கபு ஏக மண்டல கபு அநேக மண்டல ஜல மண்டு காபாக்கே சபே பாஜாய கர தலா. करताला. कबु एक मंडले कबु अनेक मंडल जल मंडूक वादे जब जान सब जान பய ஜான கரதல. நீரில் இருந்தபோது சில நேரங்களில் அவர்கள் ஒரு வட்டத்தினை உருவாக்கினர், சில நேரங்களில் பல வட்டங்களை உருவாக்கினர். அச்சமயத்தில் அவர்கள் கரத்தாளங்களை வாசித்து தவளைகளின் கரகர ஒலியினை நகல் செய்வது வழக்கம்.
வாட்டர்ல இருக்கச்சு நிறைய சர்க்கிள்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னு. அவர் தண்ணியில இருக்கச்சு அவர் வந்து இந்த மாதிரி ஆஹ் அந்த சும்மா தண்ணியில குதிச்சு விளையாச்சு டிஃப்ரெண்ட் வெரைட்டியா அவங்க விளையாடினாங்க. பால் ஏதாவது இருந்தா தூக்கி போடுறது, அந்த மாதிரி அவங்க சர்க்கிள் நம்ம ரிங்கா ரிங்கா ரோசஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்றத சொல்றாங்க. துயி துயி ஜானே மேலி காரே ஜல ரானா கே ஹா ஹாரே கே ஹா ஜீனி பிரபு காரே தர்ஷனா. துயி துயி ஜன மேலி கர ஜல ரண கஹே ஹாரே கஹே ஜினே பிரபு கரே தர்ஷன. சில நேரங்களில் அவர்கள் 2 நபர்களாக நீரினுள் சண்டையிடுவர். சிலர் வென்றனர், சிலர் தோற்றனர். மகாபிரபு இந்த விளையாட்டுகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். ஹரே கிருஷ்ண மாதா. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ என்ன அப்படின்றத சாரி ஸோ வந்து அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில தரம் 2 பேர் வந்து ஆம், ஆம், 2 பேர் சேர்ந்து சண்டை போடுவாங்க, ரைட். அதுக்கப்புறம் ஒருத்தர் இது வந்து நிறைய விளையாட்டுல ஸ்விம்மிங்ல ரொம்ப ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப இது பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். என் பொண்ணு, என்னோட அண்ணா பையன், நாங்கெல்லாம் தண்ணியில இருந்தா கூட ஒரே சண்டை போடுவோம். யார் ஃபர்ஸ்ட் போய் ரீச் ஆறாங்க, யார் இன்னொருத்தர போய் பிடிச்சு மிதிப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா நடக்கிறது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சொல்றேன். கிருஷ்ணா கான்சியஸ்ல மாதாஜி இப்படியெல்லாம் ஸ்விம்மிங் பண்ணலாமா அப்படின்னா, ஸ்விம்மிங்கு, வாக்கிங் இதெல்லாம் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல டெஃபினட்டா என்கரேஜ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஆம், உடம்ப ஒரு லெவலுக்கு பார்த்துக்கணும். ரெண்டாவது இதெல்லாம் அக்செப்டட் கைண்ட் ஆஃப் இதுதான். ஸோ அதனால வந்து அவங்களும் அங்கெல்லாம் என்ஜாய் பண்றாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அத்வைதா நித்யானந்தே ஜலபே ஃபேலி ஆச்சாரியா ஹாரியா பாச்சே கரே காலகலி. அத்வைத நித்யானந்தே ஜாலா பேலா பேலி ஆச்சாரியா ஹாரியா பாதே ஹரே காலா காளி. முதல் விளையாட்டு அத்வைத ஆச்சாரியாருக்கும் நித்யானந்த பிரபுவுக்கும் இடையில் நடைபெற்றது. அவர்கள் ஒருவரின் மீது ஒருவர் நீரை வாரி அடித்துக் கொண்டனர். அத்வைத ஆச்சாரியார் தோற்கடிக்கப்பட்டார். ஆயினும் அவர் தீய வார்த்தைகளால் நித்யானந்த பிரபுவை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப அத்வைத ஆச்சாரியா நித்யானந்த பிரபு வந்து தண்ணி தூக்கி போட்டாங்கல்ல, அத்வைத ஆச்சாரியா ஆக்சுவலி எப்பவுமே இந்த அத்வைத ஆச்சாரியா தான் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால மறுபடியும் இவர் வந்து அவர் திட்டுறாரு. ஏன் மாதாஜி இப்படி ரொம்ப சீனியர் டிவோட்டி அத்வைத ஆச்சாரியா, நித்யானந்த பிரபு ரொம்ப சின்ன பையன், அவரும் ஒரு பெரிய டிவோட்டி தான். ஆனா ஏன் இந்த மாதிரி சில்லறத்தனமா நம்ம சொல்லணும்ல, ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? ஏன் இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வம்பு இழுத்துக்கிட்டு தீய வார்த்தைகளால் ஜாலியா வந்து ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா வந்து அவர் வந்து அவங்க தப்பா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறதுனால இவர் ஒரு தன்னுடைய சீடன் மாதிரி அப்படிங்கறதுனால அவர் அப்படியெல்லாம் விளையாடுறாரு மாதாஜி. யாரோட சீடன்? இது அத்வைதாச்சாரி ஆச்சாரியர் யார்? நித்யானந்த பிரபு. நித்யானந்த. இல்ல தப்பு. அத்வைத ஆச்சாரியார் வயசானவர், ரொம்ப வயசானவர். ஆமாங்க மாதாஜி. அந்த சின்ன அப்பாவுடைய வயசு. So basically வயது வந்து சீடரோட டிசிஷன் எடுக்க முடியாது. 2 பேருமே சீடர் இல்ல. அவங்க என்ன சொல்றீங்க, காட் பிரதர்ஸ். ஏன்னா 2 பேரோட குரு யாரு? சைத்தன்யா. நித்யானந்த பிரபு. இல்ல. இவரு கௌரங்கா. தப்பு. தப்புங்கிறாங்க. 2 பேரோட குரு யாருன்னு கேட்டேன். இதை நீங்க செக் பண்ணிட்டு நாளைக்கு சொல்ல போறீங்க. நித்யானந்தாக்கும் அத்வைதா ஆச்சாரியாவுக்கும் காட் பிரதர் சொல்றேன். அப்ப அவங்களோட குரு பேசிக்கலி அவங்க 2 பேரோட குரு யாரு? சைத்தன்யா வேற, அவர் வந்து காட். அதனால அவங்க வந்து அதை தெரிஞ்சு அந்த ஸ்தானம் இருக்காங்க. பட் ஒரிஜினலி இவங்க இனிஷியேட் ஆனது குரு யாரு அப்படின்னு. ஸோ அதனால இவங்க வந்து வயது வித்தியாசம் இல்லாம அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி திட்டுற மாதிரி இருந்தாலும் இகழ்வது போல் புகழ்வதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஒருத்தர் அப்ரிஷியேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம நினைச்சுக்கணுமே தவிர அவங்க வந்து கிரிட்டிசைஸ் எதுவுமே பண்ணல. அவங்க வந்து ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பிரைஸ் தான் பண்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். வித்யா நிதி ராஜால கேலி ஸ்வரூபே ரசானி गुप्त दाहे जाल केली कारे दुई जाने. विद्यानिधि धीरा जल केली स्वरूपे रसाने गुप्त तत्ते जल केली कारे तुई जाने. ஸ்வரூப தாமோதரரும் வித்யாநிதியும் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை ஊற்றிக் கொண்டனர். முராரி குப்தர் மற்றும் வாசுதேவ தத்தரும் அவ்வாறே விளையாடினர். ஹரே கிருஷ்ண மாதாஜி.
ஸோ பேசிக்கலி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி காம்பினேஷன்ல முராரி குப்தாவும் வாசுதேவர் தத்தாவும் ஆடுறாங்க, ரைட்? அதே மாதிரி ஸ்வரூப தாமோதரும் வித்யாநிதியும் அவங்க ஆடிக்கிறாங்க அப்படின்னு. முராரி குப்தா யாரு? ஆஞ்சநேயர் அர்ஜுனர் மாதாஜி. ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் மாதாஜி ஆஞ்சநேயர் 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 ஹரே கிருஷ்ணா. ஆஞ்சநேயர் ಶಿವಸ ಸಹಿತ ಜಲ ಕಾಲೆ ಗದಾಧರ ರಾಘವ ಪಂಡಿತ ಸಾನಿ ಕಾಲೆ ಬಕ್ರೇಶ್ವರ. ಶ್ರೀವಾಸ ಸಾಗಿದ ಜಲ ಕೈಲಾಸ ಕಾತಾದರ ರಾಘವ ಪಂಡಿತ ಸಾನೆ கேலே வக்ரீஸ்வரா. ஸ்ரீவாச தாகூராருக்கும் கடாதர பண்டிதருக்கும் இடையே மற்றொரு சண்டை நடந்தது. ராகவ பண்டிதருக்கும் வக்ரேஸ்வர பண்டிதருக்கும் இடையே மற்றொரு சண்டை நடந்தது. இவ்வாறு அவர்கள் அனைவரும் தண்ணீரை ஊற்றுவதில் ஈடுபட்டனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்னன்னா ஸ்ரீவாசா டாக்கூரும் கதாதர பண்டிட்குள்ளேயும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ரைட்? அதே மாதிரி ராகவ பண்டிதரும் விருக்ஷேஸ்வர பண்டித்துக்குள்ளேயும் ஆச்சு. இந்த மாதிரி வந்து இவங்க என்னன்னா ஃப்ரெண்ட்லி சண்டைகள் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வபாமா சங்கே கேலே ராமானந்த ராயா கம்பீராயா கேல தோஹாரா ஹைல சிசு பிராயா. हरे कृष्ण माताजी सर्वभाम संगे में केले रामानंद राया गंभीर जा केला तोकार कैला शिशु प्राया. சர்வபாமா பட்டாச்சாரியாரே ஸ்ரீ ராமானந்த ராயாருடன் நீர் விளையாட்டில் ஈடுபட்டார். அவர்கள் இருவரும் தங்களது கம்பீரத்தினை மறந்து குழந்தைகளைப் போல விளையாடினர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவங்க வந்து ராமானந்த ராய் யாரு? ராமானந்த ராய் யாரு? நாரதர மாதாஜி. அர்ஜுனன் விசாக சகி. அர்ஜுனா அண்ட் விஷாகா சார்கி காம்பினேஷன். அவங்க வந்து என்னன்னா அவங்க வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவ்வளோ ஆடுறாங்க. லிட்டரலி அவங்க வந்து குழந்தைங்க மாதிரினா ரெண்டு பேருமே கொஞ்சம் சீரியஸ் ஆகுதுங்க. ஆனா ரெண்டு பேருமே குழந்தை பாவத்தை எடுக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். மகாபிரபு தான் துவாரா சாஞ்சாலா தேக்கியா கோபிநாதா சாரே கிச்சு காத்தேன ஹாஷியா. மகாபிரபு பிரபு படிங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. महाप्रभु तीर दोहरा संजल्य महादेहिया गोपीनाथ सर्जे केसु कहेने कसिया. சர்வபௌம பட்டாச்சாரியார் மற்றும் ராமானந்தராயரின் உத்வேகத்தினை கண்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு புன்னகைத்தபடி கோபிநாத ஆச்சாரியரிடம் பின்வருமாறு உரைத்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஆடுறத வச்சுட்டு எப்படி அவங்க ரியாக்ட் ஆனாங்க அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஓகே. இப்போ சர்வபாமா பட்டாச்சாரியா யாரு? கோபிநாத பட்டாச்சாரியோட மைத்துனர் மாதாஜி. தட் இஸ் வெரி நைஸ் கனெக்ஷன். ஸோ அவரோட மைத்துனர், அதாவது பிரதர் இன் லா. மைத்துனர்னா பிரதர் இன் லா தானே? கசின் மாதாஜி. கசின்ல பிரதர் இன் லா. ஆனா இப்ப வந்து சர்வபாமா பட்டாச்சாரியா நான் சொன்னது கிருஷ்ண கதையில என்னவா இருக்காரு? பட்டாச்சாரியா பிரகஸ்பதியா மாதாஜி? வெரி நைஸ். பிரகஸ்பதி ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சந்தோஷம். என்னது என்ன மாதாஜி? பிரகஸ்பதி ரைட். மகாபிரபு தான் துவான் ஆரா சாஞ்சாலா தேக்கியா கோபிநாதாச்சாரியா கிஞ்சு காஹேஷ ஹாஷியா. மாதாஜி ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு என்ன மாதாஜி சொன்னீங்க? சர்வபௌம பட்டாச்சாரியாரு யாரு? பிரகஸ்பதின்னு சொன்னாங்க. பிரகஸ்பதி. தேங்க்யூ. ஒரு பேப்பர் பேனால நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வேர்சஸ் நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல மாதாஜி கிட்ட கேட்டீங்க. அதுவும் நல்ல ப்ராக்டிஸ். பட் வேர்சஸ் நோட் பண்ணா எவ்வளவு தடவை நம்ம போய் பார்ப்போம்னு தெரியாது. ஆனா நம்ம நோட்ஸ் ஏன்னா வர்ஸ் நோட் பண்ணா நம்ம திரும்ப எழுதியிருக்கேன் மாதாஜி. பிரேமா மாதாஜி எக்ஸெப்ஷனல் விட்டுருங்க. பட் நார்மலா பார்த்தா இது. பட் மத்ததெல்லாம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டக்குன்னு திறந்தாலே நம்மளுக்கு வந்துடும், ரைட்? அடுத்த தடவை நான் வந்து ராமானந்தராயா ஊருன்னா நிறைய பேர் நாரதர் சொல்றீங்க, அது பண்ணக்கூடாது. யார் நாரதர்? யார் நாரதர்? நாரதர் யாரு? ஹரே கிருஷ்ணா இருக்கீங்களா? நாரதர் யாரு? நாரதர் யாரு மாதாஜி? ஸ்ரீவாச பண்டிதரா? ஆமா, அதையும் இவ்வளவு திங்க் பண்றீங்க. ஸ்ரீவாசா பண்டிதர் தான் நாரதர் அப்படின்றத அதுன்றத தெரிஞ்சுக்கலாம், ரைட்?
So, one second. Uchi suppose I don't know. Can I finish the class and answer? Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி. சரி, அன்றதை நம்ம பார்க்குறோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன? ஆம், ஆஹ், எத்தனாவது வருஷம்? 83 83 84 83 ஓகே. 85 துவாரா சாஞ்சாலா தேக்கி இது பார்த்துட்டோம். 84. 85 பண்டிதா கம்பீரா தௌனே பிராமணிக ஜனா வாலா சாஞ்சாலா காரே கரஹா வர்ஜனா. ஹரே கிருஷ்ணா. पंडित कंबीर दुखे ब्राह्मणिक जना बाल संजल्य करे கரகவர்ஜனா. மொழிபெயர்ப்பு. பட்டாச்சாரியார் மற்றும் ராமானந்தராயர் இருவரையும் அவர்களின் குழந்தைத்தனமான விளையாட்டை நிறுத்தச் சொல்லுங்கள். ஏனென்றால் அவர்கள் இருவரும் கற்றறிந்த அறிஞர்கள் மற்றும் மிகவும் தீவிரமான மற்றும் சிறந்த ஆளுமைகள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ அவங்க யாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். அவங்க 2 பேரும் வந்து அதுக்கு தான் நான் கேட்டேன் ஃப்ளாஷ்பேக் எதுக்குன்னு. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி டைப்புன்னு. அவங்க அந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப டிப்பிக்கலி அவ்வளோ அவ்வளோ என்ன ஸ்டான்ச் டிவோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி சில்லறத்தனமா ஏன் விளையாடுறாங்க? ஏன்னா அவங்க ரொம்ப சீரியஸ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ கோபிநாத் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சரிங்களா? கோபிநாதா காஹே தொமாரா கிருபா மகா சிந்து ஊச்சா லீலா கரே யாபே தாரா ஏக பிந்து. गोपीनाथ काका काहे तुम्हारा कृपा महा सिंधु உச்சலித்த கரே ஜபே தார ஏக பிந்து. கோபிநாத ஆச்சாரியார் பதிலளித்தார், உங்களுடைய மாபெரும் கருணை கடலின் ஒரு துளி அவர்களை மூழ்கடித்து விட்டதாக நான் கருதுகிறேன். ஹரே கிருஷ்ணன். அவர் சொல்றாரு, நீ ஒரு செகண்ட் பண்ணதுலயே வந்து அப்படியே மூழ்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அப்ப நான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த லெவலுக்கு அவங்களோட டிவோஷன் இருக்கு அப்படின்னு. ஸோ அது ஒன்றும் இல்லாம ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ நம்ம இதோட இருந்துட்டு இன்னிலேருந்து எப்படி தாமோதர அஷ்டகமோ டெய்லி ஒரு பாட்டு பாடணுமோ அந்த மாதிரி இந்த மந்த் ஃபுல்லா ஒரு பாட்டு இல்லை அட்லீஸ்ட் 1 வீக் டெய்லி ஒரு பாட்டு பாடுறோம். பயாடாயிடும். வாஞ்சா கல்பதருபியஸ்ச கிருபா சிந்துபிய ஏவச்ச பதிதானான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. அனந்த கோட்டி வைஷ்ணவி ஜெய் ஸ்ரீலா பிரபாதி ஜெய் நாம